இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தனே கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள். அந்த பொண்ணு வாயினால அதை சொன்ன வாக்குமூலத்துல ஒன்றுக்கு மேற்பட்டவன் அதை சொல்லிட்டு இன்னொன்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே இவங்கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு போன் வந்திருக்கு. நான் இப்ப அவனை அடிச்சு துரத்திறேன்னு இந்த நாய் சொல்லியிருக்கா. எவனை? அந்த காதலனை அடிச்சு துரத்திற காதலனோ ஃப்ரெண்டோ ஏதோ ஒன்று வச்சுடுங்க, அவனை அடிச்சு துரத்திறேன் அப்படிங்க. அப்போ அடிச்சு துரத்திக்கிட்டு அப்போ அந்த சாருன்னு பேசியிருக்க அந்த நாய். அந்த சாரு யாரு? அது யாரு? சைதாப்பேட்டையில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியமா, இல்லைன்னா அது கீழே உள்ள ஆளா? யாருன்னு எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? என்ன விசாரணை நடத்துனீங்க? அந்த சாரை கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க? அது யாரு? ஏன்னா இந்த ஆள் இந்த குற்றவாளி இந்த ஞானசேகரன் மா சுப்பிரமணியத்துக்கு நெருக்கமா இருக்கா, துணை முதலமைச்சருக்கு நெருக்கமா இருக்கா, திமுகவினுடைய நிர்வாகியா இருக்கா. இவ்வளவு விஷயங்களை வச்சுக்கிட்டு அவன் ஒருத்தனுக்கு பங்கு அதாவது இது என்ன அப்படின்னா ஒரே ஒரு தடவை இவன் பண்ணல, 15 வழக்கு இவன் மேல இருக்கு. இப்ப 2011 இதை பண்ணியிருக்கான், வெளியே தெரிஞ்சது, அதுக்கு பிறகு தெரியல அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல இவ தொடர்ந்து இது மாதிரியான தனியா உட்காரக்கூடிய அந்த ஜோடிகளை வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி இன்னொருத்தனுக்கு சப்ளை பண்றாங்கிறது இதுல இருந்து புரியுதா இல்லையா?